எஸ்ஐஆரையும் என்ஆர்சியும் ஒப்பிட்டு சொல்றீங்க, அது ஏன் அப்படி சொல்றீங்க? இது உண்மையிலேயே இது குடியுரிமை சான்றை பதிவு செக் பண்ணுவதா அல்லது வாக்காளர் பட்டியலை செக் பண்ணுவதா சார்? அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குடியுரிமை என்பது எப்போ ரொம்ப முக்கியமானதா மாறுது அப்படின்னா, அந்த நாட்டினுடைய அரசியல் செயல்பாட்டில் பங்கேற்பதற்குரிய ஒரு உரிமை உறுதி செய்யப்பட்டால்தான் குடியுரிமையாக பார்க்கப்படும். வாழ்வுரிமை என்பது அங்கே வாழ்வதற்கான, அங்கே வேலை செய்வதற்கான உரிமைகள் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வாழ்வுரிமையா பார்த்துக்குவோம். சரி. ஆனா குடியுரிமை என்பது அரசியல் அதிகாரத்தோடு தொடர்புடையது. குடிமக்கள் தன்னை யார் ஆள வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய உரிமை தான் குடியுரிமையாக வருகிறது. அந்த குடியுரிமையினுடைய மிக முக்கியமான அம்சம் இந்த வாக்குரிமை. அப்ப அந்த வாக்குரிமை உறுதி செய்வதற்கு அவர்கள் கேட்கக்கூடிய அந்த நெறிமுறைகள், வழிமுறைகள் எல்லாமே ஏற்கனவே என்ஆர்சி என்று நேஷனல் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தேசிய குடிமக்கள் பதிவேட்டுல என்ன முறையெல்லாம் கொண்டு வந்தாங்களோ, அது கொண்டு வந்ததுனால என்னென்ன சிக்கல்கள்லாம் ஏற்பட்டது என்பதை நம்ம அஸ்ஸாம்ல பார்த்தோம். அந்த வழிமுறையை இப்ப தேர்தலின் மூலமாக ஒருத்தர் குடிமக்களா இல்லையா என்பதை இப்ப நாங்க கணக்கெடுக்கிறோங்கிற விகிதத்தெல்லாம் உள்ள கொண்டு வர்றாங்க. அப்ப எதற்காக நம்ம என்ஆர்சி 5 ஆண்டுகளுக்கு முன்பு எதிர்த்தோமோ, எதற்காக அது நிறுத்தப்பட்டதோ அதே வழிமுறையை இப்பொழுது தேர்தல் ஆணையத்தின் வழியாக கொண்டு வருகிறார்கள். மிக முக்கியமான விஷயமே, தேர்தல் ஆணையம் என்பது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஒரு உச்ச நீதிமன்றத்தை போல, அதிகார வர்க்கத்தை போல, பாராளுமன்றத்தை போல தேர்தல் ஆணையமும் ஒரு அரசியல் சாசன நிறுவனம். அதாவது இது யாருக்கும் கட்டுப்படாத தனித்த ஒரு, இன்னும் சொல்ல போனா ஜனாதிபதிக்கு மட்டுமே பதில் சொல்லுவதற்குரிய ஒரு அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு தான் தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் பிரதமருக்கோ அல்லது உள்துறை அமைச்சருக்கோ கட்டுப்பட்டது அல்ல, பாராளுமன்றத்திற்கோ அல்லது மேலவைக்கோ அதோட உறுப்பினர்களுக்கோ கட்டுப்பட்டது அல்ல, கட்சிகளுக்கு கட்டுப்பட்டது அல்ல. இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு. அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு, தனித்துவமான ஒரு அமைப்பு. அவர்கள் இந்த குடியுரிமைக்கான ஒரு ஆவணங்கள் என்னவெல்லாம் கேட்கப்பட்டதோ, உள்துறை அமைச்சகத்தால் கேட்கப்பட்டதோ, அதை இப்ப வாக்குரிமையில கொண்டு நீங்க எல்லாம் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும், அல்லது நீங்கள் உங்களுக்கு வாக்குரிமை இருக்கிறதா இல்லையா என்பதை முடிவு செய்யக்கூடிய ஒரு வேலை திட்டத்தோடு இணைத்திருக்கிறார்கள். அதுதான் நம்ம சட்டத்தோடு தான் தொடர்புபடுத்தி நாங்க பாக்குறோம். தேசிய குடிமக்கள் பதிவேடுக்கும் இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்திற்கும் இடையான அந்த ஒப்பீடை நீங்க சரியா சொன்னீங்க, அதை புரிஞ்சுக்கிட முடியுது. எனக்கு என்னன்னா, 1951 இப்போது வரை ஒரு 8 முறை இந்த வாக்காளர் தீவிர திருத்தம் என்பது இறந்தவர்களின் பெயர், வெளியே அந்த நீக்கப்பட்டவர்களின் பெயர், புதிதாக சேர்க்கப்படுவதற்கு பெயர்களை ஒரு செக் பண்ணுவதற்கான ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை 2002, 2005 இதற்கு முன்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்பு இப்போது எடுக்கப்படுகிறது. இப்போது மட்டும் அதற்கு என்ன ஒரு கடும் எதிர்ப்பு எழுவதற்கு என்ன காரணம்? இந்த பீகாரில் 36 லட்சம் பேர் நீக்கப்பட்டது இங்கேயும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா, அல்லது மத்திய பாஜக அரசு இந்த எஸ்ஐஆர் என்பதை இப்போது கொண்டு வருவதன் மூலமாக அதை அரசியலுக்காக எதிர்க்கிறார்களா என்ற விவாதம் தொடர்ந்து போய் கொண்டே இருக்கிறது. இது உண்மையிலேயே இந்த வாக்காளர் பட்டியலை எப்படிதான் திருத்ததுன்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? இல்லைங்க, இப்ப வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டும் என்பதுல எல்லாருக்கும் உடன்பாடு உண்டு, அதுல யாருக்கும் மாற்று கருத்தெல்லாம் இல்ல. சரி, இப்ப வாக்காளர் பட்டியலை சரி பண்றீங்க அப்படின்னா, போன ஆண்டு தேர்தல் நடந்தது, 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்காம தான் நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடந்ததான்ற கேள்விக்கு இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்துல பதில் இல்லை. சரி, அதற்கு பிறகு அந்த தேர்தல் நடந்ததற்கு பிறகாவது இந்த ப்ராசஸ், நீங்க 8 கோடி பேருடைய முகவரி, அவர்களுடைய தங்குகின்ற இடம் அல்லது குடும்ப உறுப்பினர்கள், அவர்கள் அந்த ஊரை சார்ந்தவர்களா அல்லது அவர்கள் தான் அந்த வாக்காளர் பதிவில் இருக்கிறாங்களா, அவங்க முகம் பொருந்துகிறதா, இதையெல்லாம் நீங்க 8 கோடி பேருக்கு 7 கோடி பேருக்கு நீங்க பார்க்கிறது என்கின்ற வேலை திட்டம் எவ்வளவு பெரிய வேலை திட்டம். நீங்க 6.5 கோடி வாக்காளர்களுடைய வீடு இல்லத்திற்கு சென்று நீங்கள் அதை என்ன பண்றீங்க, சரிபார்க்கிறீங்க, உறுதி செய்கிறீங்க. அந்த வாக்காளர் 6.5 கோடி பேர் தங்கள் ஆவணத்தை கொடுக்க வேண்டும். தங்களுடைய பெயர் இது, தாங்கள் இந்த இடத்தில் தான் வசிக்கின்றோம், தங்களுடைய அடையாளங்கள் இது, தங்களுடைய தந்தையார்
பெற்றோர்களினுடைய பெயர்கள் இவை, அவர்களுடைய பெற்றோர்கள் பெயர் தேவைப்படல, அதுக்குமான ஒரு அதற்கான சான்றிதழ் என்று இத்தனையுமே வந்து நீங்க ஒரு காலேஜ் அட்மிஷன் பண்றீங்க இல்லையா, காலேஜ் அட்மிஷனுக்கோ அல்லது ஒரு வேலைக்கு நீங்க போய் சேரும் பொழுது என்னென்ன ஆவணத்தை எல்லாம் கொடுப்பீங்களோ அவ்வளவு ஆவணத்தையும் அந்த ஆவணங்களையும் 6.5 கோடி பேருக்கு நீங்க ஒரு மாசத்துக்குள்ளார நீங்க கொடுத்து சரி பார்க்கணுங்கிறீங்கன்னா இதை நம்ம என்னன்னு சொல்றது? அந்த அளவுக்கு நெருக்கடியாக இந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்துருது? இது வந்து நீங்க ஒரே நேரத்துல எல்லா மாநிலங்களும் செய்ய முடியும் சார். இதுக்கு முன்னாடி ஒரு 8 முறை நடத்தி இருக்காங்க. அந்த 8 முறையும் வந்து ஆமா அந்த இப்ப நீ 8 மாசம் 10 மாசம் செய்யுங்க, என்ன கஷ்டம் வந்துற போது? இப்ப போன 2024 தேர்தல் முடிஞ்சு ஒரு 2 மாசம் கழிச்சு ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா 1 வருடம் நடக்கட்டும், கொஞ்சம் நேரம் வேணும் இல்லையா? கால அளவு நீடிக்கலாம். வேற என்ன தர சிக்கல் இருக்குல்ல? மத்தபடி ஒரு வாக்காளர் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வாக்காளர் தான் உறுதி செய்வதற்கான சான்றுகளை சரிபார்க்கல ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லையா சார்? அதுல இல்ல சார், அதான் இதுல என்ன சொல்றேன்னா, ஒண்ணு இந்த அதிகார வர்க்கத்தினுடைய கெப்பாசிட்டி, இவங்க எவ்வளவு நல்லா வேலை பார்ப்பாங்க நம்மளுக்கே நல்லா தெரியும். இப்ப என்னுடைய உறவினருக்கு வந்து அவங்களுடைய ஆதார்ல வந்து அவங்களுடைய இனிஷியல் சேர்த்தல, அது திருத்துறதுக்காக போட்டோம்னா அதுக்கு 3 வாரம் ஆகுது. 3 வாரத்துக்கு 4 தடவை அலைய வேண்டி இருக்குது. இது வந்து ஒரு பேர்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தவறாக இருக்கின்ற திருத்துறதுக்கு இவ்வளவு தூரம் அலைய வேண்டி இருக்கு. வாக்காளர் அட்டையில வந்து என்னோட பெயர் விடுபட்டுருச்சுனாலோ, தவறாக வந்துருச்சுனாலோ, தவறாக புகைப்படம் வந்துருச்சாலோ, வேற ஏதாவது மாறி இருக்குன்னா நான் திருத்துறதுக்கு 6.5 கோடி பேர்ல ஒரு 10% எடுத்தாலும் 60 லட்சம் பேரு. இந்த 60 லட்சம் பேருடைய அந்த தவறுகளை அல்லது பிழைகளை திருத்தம் பண்ணுவதற்கு இந்த அதிகாரிகள் அவ்வளவு சீக்கிரம் வேலை பார்த்தக்கூடியவங்களா? இல்ல அப்படிலாம் தேர்தல் ஆணையம் வேலை பார்த்துருமா? பியூரோக்ரசியோட இருக்கிறோம் நம்ம. பியூரோக்ரசி கெப்பாசிட்டி நம்மளுக்கு தெரியாது.